லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் வந்து நான் காடை முட்டை வந்து ட்ரை பண்றேன். நான் கண்ணால பார்க்கறதும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் YouTubeல பார்த்துருக்கேன். பட் நேர்ல இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கறதுக்கே ரொம்ப குட்டி குட்டியா அழகா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நார்மல் எக்கோட டேஸ்ட்ட விட இது ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் முட்டை வேக வைக்கும்போது ஏதோ ஒரு முட்டை உடைஞ்சிருக்கு போல. அத பார்க்காம நான் வேக வச்சேன். அது தண்ணீலலாம் லீக் ஆகி ஒரு மாரி ஆயிருச்சு. இந்த முட்டை வந்து தோல் உரிக்கிறதுமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. நான் வந்து இன்னைக்கு காடை முட்டைய வச்சு முட்டை தொக்கு தான் வந்து செஞ்சிருந்தேன். நார்மல் முட்டை தொக்கு எப்படி செய்வோமோ, அதே போல தான் வந்து செஞ்சிருந்தேன். நாங்க இந்த காடை முட்டை 1 வந்து ரூ. 3ன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருந்த பண்ணையில வாங்கியிருந்தோம். உங்க ஊர்ல காடை முட்டை எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்கும்போதே வந்து பயங்கரமா டெம்ப்ட் ஆகிருச்சு. என்ன தொக்குல நான் கொஞ்சம் சீரகத்தூள் அதிகமா சேர்த்துட்டேன் போல. லைட்டா கசக்குற மாரி இருந்துச்சு. அது தவிர்த்து மித்தபடி எல்லாமே ஓகே தான். நான் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸும், முட்டை தொக்கும் தான் செஞ்சிருந்தேன். ஆனா அது செஞ்ச பிறகு தான் இதுக்கு சப்பாத்தி இருந்தா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குமேன்னு தோணுச்சு. உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்? ரைஸ் முட்டை தொக்கா? இல்ல சப்பாத்தி முட்டை தொக்கான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.